வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் வெளியிடப்பட்டது இறுதி வாக்காளர் பட்டியல். 10,14,070 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். சுற்றுலாத்துறை சார்பில் 4 நாள் சர்வதேச யோகா திருவிழா. முறையாக திட்டமிடல் இல்லாமல் பெற்றோர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ஓய்வு பெற்றவருக்கே மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பணி. பிஆர்டிசி நிர்வாகத்தை கண்டித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். திறமை இருந்தும் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காமல் தவித்த இளைஞர் உதவிக்கரம் நீட்டிய கோமக்கள் நல இயக்கத்தின் இயக்குனர் இளங்கோ. நெட்டப்பாக்கம் தொகுதி ஏரிப்பாக்கம் நத்திமேடு கிராமத்தில் யாம்பகதூர் என்ற இளைஞர் உத்தரப்பிரதேசத்தில் ஜனவரி 12ஆம் தேதி நடைபெற உள்ள 59வது நேஷனல் கிராஸ் கண்ட்ரி சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள தேர்வு பெற்றுள்ளார். திறமைகள் இருந்தும் உத்தரப்பிரதேசம் சென்று இப்போட்டியில் கலந்து கொள்ள முடியாமல் இருந்த இளைஞருக்கு கோமக்கள் நல இயக்கத்தின் இயக்குனர் இளங்கோ நிதி உதவி செய்து வாழ்த்தி ஊக்கம் கொடுத்து, மேலும் இவ்வாறு அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொள்ள நான் உதவுகிறேன் என்றும் பலமான நம்பிக்கை கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். தக்க சமயத்தில் கிடைத்த உதவியால் தடகள போட்டி வீரர் மகிழ்ச்சியில் நெகிழ்ந்தார். சின்ன காலாப்பட்டு பகுதியில் உள்ள நாகவள்ளி அம்மன் ஆலயத்தின் கோபுரவாசல் அமைப்பதற்கு அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் 5 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார் அர்ஜுனன் குமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு நாகவள்ளி அம்மன் ஆலயத்திற்கு கோபுரவாசல் அமைப்பதற்கான பணியின் துவக்கத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். இதில் அறக்கட்டளை நிர்வாகி செந்தில், ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் யோகா திருவிழாவில் பெற்றோர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 30வது ஆண்டாக சுற்றுலாத்துறை சார்பில் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை 4 நாட்கள் பழைய துறைமுக வளாகத்தில் சர்வதேச யோகா திருவிழா நடைபெற்றது. தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி சர்வதேச யோகா திருவிழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகை புரிந்த போட்டியாளர்கள் பல்வேறு ஆசனங்களை
சிறப்பு விருந்தினர்கள் முன்பாக மேடையில் செய்து காண்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த யோகாவில் கலந்து கொள்ளும் மாணவரின் பெற்றோர் முறையாக திட்டமிடல் இல்லாததாலும் பெற்றோர்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் பவுன்சர்களை வைத்து சுற்றுலாத்துறை மிரட்டுகிறது என்றும் தெரிவித்தனர். இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை இயக்குனர் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மீதமுள்ள நாட்களில் பெற்றோர்கள் பார்வையிட அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இங்க பாத்தீங்கன்னா இத்தனை வருடம் இல்லாத இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஒரு முறையா திட்டமிடல் கிடையாது. பேரண்ட்ஸ் அலையடிக்கிறாங்க. ஒரு ஆட்டு மாட்டை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. பசங்க எப்படி யோகா செய்யறாங்க, பயிற்சி பண்றாங்கன்னு பெற்றோர்களுக்கு ஆசை இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல இதை நடத்துற பாண்டிச்சேரி சுற்றுலா கழகமும் பிரைவேட்ல விட்டுருக்காங்க போல. பவுன்சர் வச்சு விரட்டுற மாதிரி எல்லாம் வந்து வெளியே போய் பேரண்ட்ஸை மிரட்டுறாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், பேரண்ட்ஸ் எல்லாமே வெளியே எப்படி வெயில். புதுவை ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வாசிக சைவ திருத்தொண்டின் 44வது திருவாசகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை ஜவஹர் நகரில் அமைந்துள்ள நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் சன்னதியில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி தலைமை அடியார் அமிர்தவள்ளி என்கிற அம்மு தலைமையில் நடைபெற்றது. இம்முற்றோதல் நிகழ்ச்சியில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் கூட்டத்தினர் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர். மேலும் வரும் ஜனவரி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அருள்மிகு வேதபுரீஸ்வரர் சிவாலயத்தில் இருந்து வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலயம் வரை நடைப்பயணமாக சிவனடியார்கள் செல்கின்றனர் என்றும் கடந்த 3 ஆண்டுகளாக 3000க்கும் மேற்பட்ட அடியார் கூட்டத்தினர் கலந்து கொண்டனர். அதேபோல் இந்த வருடம் 4000க்கும் மேற்பட்ட சிவனடியார் கூட்டத்தினர் கலந்து கொண்டு பாத யாத்திரை செல்கின்றனர் என்றும் தெரிவித்தார். பின்னர் இதற்கான அழைப்பிதழை வாசிக சிவனடியார் கூட்டத்தினரிடம் தலைமை அடியார் வழங்கினார். இந்த நடைப்பயணத்திற்கான யாத்திரையினை புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் செய்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையின் தொன்மையும் அதன் அழகையும் பற்றி ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிஸ் பண்ணவே கூடாத இடம் ஒன்று உண்டென்றால் அது நீண்ட அழகிய கடற்கரை சாலைதான். பறந்து விரிந்த வெண்மணல் இல்லாவிட்டாலும் பழைய சாராய ஆலையிலிருந்து டியூப்ளேஸ் சிலை வரையில் 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வங்கக்கடலை உரசியபடியே நீண்டிருக்கும் கடற்கரை சாலையின் பிரமனைடு கடற்கரையும் கொள்ளை அழகுதான். விடியற் காலையில் கதிரவன் பூமி பந்தின் மீது ஒளியை படரவிட்டு சுறுசுறுப்பாக எழுவதும், மாலையில் களைப்பாய் விழுந்து மறைவதும், இடையிடையில் கடல் காற்று நம்மை வருடிவிட்டு செல்வதும், கருங்கற்களில் ஆக்ரோஷமாக தொட்டுவிட்டு கலைந்து ஓடி விளையாடும் கடல் அலைகளின் காட்சிகள் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்தும். இந்த இயற்கை காட்சிகளை கடற்கரை சாலையின் சுவர் கட்டையில் அமர்ந்தபடி ரசிப்பது அழகிய சொர்க்கம். இந்த கடற்கரை சாலையின் நீண்ட கட்டை சுவருக்கு குட்டி வரலாறு உண்டு. புதுச்சேரி ஆளுநர் லெனுவார் காலத்தில் புதுச்சேரி நகரை சுற்றி மேற்கு, வடக்கு, தெற்கு பகுதியில் மதில் சுவர் எழுப்பப்பட்டது. அதன் பிறகு 1747 தோய்பிளே காலத்தில் கிழக்கிலும் மதில் சுவர் எழுப்பி கடற்கரை வாயிலும் அமைக்கப்பட்டது. ஆனால் 1761 ஆங்கிலேயர்கள் புதுச்சேரி நகரை தரைமட்டமாக்கினர். அதையடுத்து மீண்டும் புதுச்சேரி பிரெஞ்சியர் கைக்கு கிடைத்ததும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு பகுதியில் இருந்த மதில் சுவர்கள் இருந்த இடங்கள் அனைத்தும் 4 சுற்று சாலைகளாக மாற்றப்பட்டன. அதன்படி 1827 ஜூலை 6ஆம் தேதி கிழக்கு மதில் சுவர் இருந்த இடம் புரொமனைடு பீச், அதாவது
உலாவு சாலையாக அறிவிக்கப்பட்டது. அப்போது பிரெஞ்சு கோலோனிய அமைச்சரை கௌரவிக்கும் வகையில் கோர் ஷப்ரோல் என்றும் பெயர் சூட்டப்பட்டது. தொடர்ந்து 1853 துறைமுகத்தையும் கடற்கரை சாலையையும் கடல் அரிப்பில் இருந்தும் இயற்கை சீற்றத்தில் இருந்தும் பாதுகாக்க கடற்கரையோரம் செங்கற்களால் ஆன ஒரு மதில் சுவரை பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பினர். அந்த மதில் சுவரையொட்டி நீண்ட மணல் பரப்பும் கடற்கரைக்கு செல்ல கீழ் படிக்கட்டுகளும் இருந்தன. ஆனால் காலப்போக்கில் கடல் அரிப்பினால் மணல் பகுதிகளும் அந்த படிக்கட்டுகளும் சிதைந்து காணாமல் போய்விட்டது. அத்துடன் மதில் சுவரும் உயரம் குறைந்து 175 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை தன்னகத்தே கொண்டு கட்டை சுவராகி இப்போது பொதுமக்கள் இளைப்பாறும் அமர்வு இடமாக மாறிவிட்டது. அதற்கு சான்றாக இன்றைக்கும் லேக் கஃபே ஹோட்டல் அருகே மதில் சுவர் எழுப்பப்பட்ட 1853 ஆண்டை குறிக்கும் கல்வெட்டும் ஒன்றும் இடம்பெற்று காவியமாக நிற்கிறது. புதுச்சேரியில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 10,14,070 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட 64,337 பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1/1/2025 தகுதி நாளாக கொண்டு சுருக்குமுறை வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெற்றன. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நிறைவு பெற்று புதுச்சேரி மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும், காரைக்கால் மாவட்டத்திற்கு அந்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அரசியல் கட்சிகள் முன்னிலையில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர். அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 4,74,788 ஆண் வாக்காளர்களும் 5,39,125 பெண் வாக்காளர்களும் 157 மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 10,14,070 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட 64,337 பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பணி நடைபெற்றது. ஸோ அதுக்கு அனைத்து ஸோ இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் பணிகளில் நம்ம ஒரு 4 நாள் ஸ்பெஷல் கேம்பெயின் டேட் நடந்தது. 9/11/2024, 10/11/2024. சார் இங்கே பாருங்க. அவங்க தங்களை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் அது டைம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. டோட்டலாக பார்த்தா 68.32% இபி ரேஷியோ அதுவும் நல்ல ஹெல்த்தியான ரேஷியோ நம்ம இதில் பதிவாயிருக்கு. வேட்பாளர் பட்டியல் முழுவதுமாக சாஃப்ட் காப்பி இருக்கு. ஸோ அதையும் யார் மக்கள் யார் வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய பெயர்கள் இருக்குதா வாக்காளர் பட்டியலில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற செக்கிங் இன்ஸ்பெக்டர் ரங்கசாமிக்கு மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ததை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் செக்கிங் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து கடந்த 2021ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற ரங்கசாமி என்பவரை மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் சாலை போக்குவரத்து கழகத்தில் அசிஸ்டன்ட் கன்சல்டன்டாக பணி நியமனம் செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார். சாலை போக்குவரத்து கழக அலுவலகத்தின் பணிகளை மேற்கொள்ள
தகுதி வாய்ந்த ஊழியர்கள் உள்ள நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியரை பிஆர்டிசி நிர்வாகம் தொடர்ந்து ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் செய்திருப்பதை கண்டித்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பிஆர்டிசி தலைமை அலுவலக வாயிலில் நடைபெற்றது. வேலையின் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சங்கத்தை சேர்ந்த பாஸ்கர், ஞானவேல், திருமாறன், குமார், தமிழ்ச்செல்வன், அருள்மணி, தீனதயாளன் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன், பிரேமதாசன், ரவிச்சந்திரன், முனுசாமி, வானவர்மன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் பத்மநாபன், அருணகிரி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏஷியன்ட் புதுச்சேரி போட்டோ அண்ட் வீடியோகிராபர்ஸ் நலசங்கம் சார்பாக 2025ஆம் ஆண்டு குடும்ப விழா மிக சிறப்பாக தனியார் விடுதியில் நடைபெற்றது. ஏஷியன்ட் புதுச்சேரி போட்டோ அண்ட் வீடியோகிராபர்ஸ் நலசங்கம் சார்பாக 2025ஆம் ஆண்டு குடும்ப விழா மிக சிறப்பாக தனியார் விடுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ தலைவர்கள், ஊடக பிரிவு துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள் மற்றும் பொதுஜன தொடர்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தார் 700க்கும் மேற்பட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நன்றி. கௌரவித்தல் விழாவிற்கு வந்திருப்பவர்கள் மற்றும் நம்ம சங்கத்து பொறுப்பாளர்கள் நமது சங்க பாருங்க என்றுமே அவர் கௌரவ தலைவர் தான். வில்லியனூர் கிருஷ்ணா நகரில் 30 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் கிருஷ்ணா நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 30,18,676 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலையை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் சபரி, ராஜி, ஏழுமலை, ரகுராமன், சேகர், வேதாச்சலம், செபஸ்டின், காளிதாஸ், மோகன்குமார், தேவதாஸ், நாராயணசாமி, அண்ணாமலை, கோவிந்தன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால்பாய், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித், தோமுசா பேரவைத் தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, அயலக அணி தலைவர் தாகா, தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், அக்பர் மற்றும் வெங்கடாஜலபதி, திலகர், ரபிக் வெங்கடேசன், சிலம்பு, அருள்மணி, பாலகுரு, கோவிந்தராஜ், அபிமன்னன், அனிஷ், காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெரிய மணிக்கு பேசுறீங்களா? ஒரு நாள் யூனிஃபார்ம் பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு.
அங்கே வந்து பாண்டியன் ஸ்கூலுக்கு பாண்டியன் காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சி 5 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு இதன் அறிமுக விழா நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டுகள். ஏனெனில் புறக்கணிக்கப்பட்ட காரைக்கால் மக்களை தன்னுடைய மக்களாக நினைத்து நல்ல பணிகளை செய்து வருவது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய நிகழ்வுகளை அவர் செய்கிறார். மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டம் மூலம் பல்வேறு சிறப்புகள் செய்து வருகிறார். ஒரு நாள் மாவட்ட ஆட்சியர் மூலம் மாணவிகளை நிர்வாக ரீதியாக கற்றல் குறித்து அறிந்து கொள்ள மேம்படுத்தி வருகிறார். பெண் தொழில் முனைவோருக்கு 44% மானியத்தில் அதிக திட்டங்களை செய்து வருகிறார். குற்ற செயல்களில் ஈடுபடுபவரை கண்காணித்து தண்டித்து வருகிறார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி புத்தாண்டில் பரிசாக டீசல் பெட்ரோல் விலையை 2 ரூபாய்க்கு உயர்த்தி மக்களை வஞ்சிக்கிறது. சுமையை ஏற்படுத்தி உள்ளது. பெட்ரோல் டீசல் பயன்படுத்தும் தொழில் சாலைகளில் உற்பத்தி செலவு அதிகமாகிறது. மக்களின் வருமானம் குறைகிறது. இதனை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திரும்ப பெற மக்கள் முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தல் 60 கோடி வருவாய் கிடைக்கும் என பரிசீலனை செய்யாமல் எடுத்த எடுப்பில் உயர்த்தி உள்ளனர். ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரி பாக்கிகள் 500 கோடி அரசுக்கு வரவேண்டி உள்ளது. எனவே மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் சிறப்பு கூறு நிதியை செலவு செய்யாமல் மற்ற துறைக்கு மனைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே காரைக்கால் மக்களை அரசு ஏமாற்றுகிறது. அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருகிறார். இளம் மாணவர்களையும் மாணவிகளையும் ஊக்குவிக்கும் வண்ணம் அவர்களும் ஒரு நாள் ஒரு IAS ஆகி மாவட்ட ஆட்சியராக ஆகலாம் என்ற எண்ணத்தை உற்சாகத்தை அவர்களிடம் அளிப்பதற்காக அப்பிள்ளைகளை அழைத்து அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே அவருடைய இருக்கையில் அமர வைத்து அவர்களுக்கு உற்சாகம் அளித்து வருகிறார். அதுபோன்று பெண் தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் 40% மானியத்திலே கடன்கள் வாங்கி கொடுத்து அவர்களுடைய தொழில் ஓங்குவதற்கும் ஏற்பாடுகளை செய்து வருகிறார். இன்னும் பல செயல்பாடுகள் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி நிர்வாகம் மக்களிடம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறதோ அதை இன்றைக்கு செயல்படுத்தக்கூடிய நிலையிலே காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார். அவருடைய பணி இந்த ஆண்டில் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அவர் காரைக்காலை முன்னேற்றம் அடைவதற்கு வேண்டிய இன்னும் பல நன்மைகளை செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் வெளியிடப்பட்டது இறுதி வாக்காளர் பட்டியல். 10,14,070 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். சுற்றுலாத்துறை சார்பில் 4 நாள் சர்வதேச யோகா திருவிழா. முறையாக திட்டமிடல் இல்லாமல் பெற்றோர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ஓய்வு பெற்றவருக்கே மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பணி. PRTC நிர்வாகத்தை கண்டித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.